வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற அமைச்சர்கள் இவங்க கட்சி நிர்வாகிகளாகவும் இருப்பாங்க இல்லையா? ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் அந்த நிர்வாக பொறுப்பில் எந்த பொறுப்பில் இருக்காங்களோ அவங்களுக்கு தேர்தலில் செலவு பண்ணக்கூடிய ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க கட்சி. ஆனால் இப்போ அந்த அமைச்சர்கள்லாம் செலவழிக்கிறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. காரணம், யார் செலவு செய்ய முன் வருகிறார்கள் என்ற தகவல் இந்த புலனாய்வு அமைப்புகள், என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அமலாக்கத்துறைக்கு தெரிய வந்துச்சுன்னா முதல்ல அவங்க தான் கைது செய்யப்படுவார்கள் என்ற ஒரு தகவல் அமைச்சர்களுக்கு சேர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட இன்றைக்கி நான் என்னமோ எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரிஞ்ச செய்தியை சொல்லலை. கிட்டத்தட்ட இன்றைக்கி நிலுவையில் இருக்கும் வழக்குகள், அதாவது அமைச்சர்கள் அவர்களுடைய வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த நிலுவையில் உள்ள வழக்குகளை இப்போ திரும்பவும் விசாரிக்க எப்படியும் ஆரம்பிக்க போகிறாங்க. பொங்கலுக்கு அப்புறம் ஆரம்பிக்கும் நிலையில் செலவழிக்க தயாராவது என்பது அத்தனை புத்திசாலித்தனம் அல்ல. காரணம், நீங்கள் அவர்கள் மீது ஏற்கனவே வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக ஒரு குற்றச்சாட்டு, ஒரு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணையில் நிலுவையில் இருக்கும் பொழுது தைரியமாக அவரவர் ஏரியாவில் போய் பணம் செலவு பண்ணால் நிச்சயமாக அது அவருடைய கண்ணை புலனாய்வு அமைப்பினுடைய தகவல் போகும். ஆனால் இப்போ இன்னொரு பேச்சு வரும், நாங்கள் எதற்கும் அஞ்சாதவர்கள், நாங்கள் 75 வருஷமாக அதை பார்த்தோம், இதை பார்த்தோம், மிசாவை பார்த்தோம், கசாவை பார்த்தோம், கசாப்படையை பார்த்தோம்னு நிறைய சொல்லுவாங்க. இதெல்லாம் வெளியே உதாரணம் தான். தைரியங்கிறது என்ன? அந்த சினிமாவில் ஒரு வசனம் தான், பயம் இல்லாமல் காட்டிக்கொள்வது. அத்தனை பேரும் கொலை நடுங்கி போயிருக்கிறார்கள். அந்த கொலை நடுங்குறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது என்னது? ஷிவரிங். அப்படியே உள்ள நடுங்கிறது, கிட்டு 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 நடுங்கிறது. என்ன காரணம்? செலவழிச்சாச்சுன்னா முடிஞ்சது. இவர் செலவழிக்காமல் அமைதியாக இருந்தால் கட்சி கேட்கும், எப்பா செலவு பண்ணலையா, மாநாடு நடத்தினா தானே தேர்தலில் வெற்றி பெற முடியும்னு. ஐயா, மாநாடு நடத்தினா அமலாக்கத்துறையிட்ட மாட்டுவேன், மாநாடு நடத்தலைன்னா அட்லீஸ்ட் இந்த சொத்துக்களையாவது பாதுகாத்துக்குவேன். இப்படி ஒரு மனநிலையில் தான் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள், அந்தந்த மாவட்டத்தில் பெரிய மாண்புமிகுக்களாக இருப்பவர்கள் தங்களுடைய வாக்குமூலத்தை கொடுத்திருப்பதாக தலைமை நிலைய செய்தி நமக்கு சேர்றது இதுதான். அந்த தலைமை நிலையத்தில் இருக்கவங்ககிட்ட இவங்க புலம்புறாங்க, ஐயா கட்சி என்னடானா செலவழிக்க சொல்லி இருக்குது, இவங்க செலவழித்தா நம்மளை தூக்கிட்டு போயிடுவாங்க, அதனால் எதுக்கு நாங்கள் தலை கொடுக்குறதுன்னே தெரியலேன்னு நடுங்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ இன்னும் போக போக இந்த நிலைமை இன்னும் இறுக்கமாகும், அமலாக்கத்துறை இன்னும் தன் பிடியை இருக்கும் என்றுதான் பத்திரிகை செய்திகள் சொல்கிறது. தொடர்ந்து என்ன நடக்கிறது பார்ப்போம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து பேசுவோம்.